நடிகர் சிவகார்த்திகேயன் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில தவிர்க்க முடியாத முன்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகராக வலம் வந்துட்டு இருக்காரு. இவருடைய நடிப்புல கடைசியா வெளிவந்த படம் மதராசி. இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை அவருக்கு கொடுக்கல. இவர் இப்போ மலை போல நம்பிட்டு இருக்கக்கூடிய படம் பராசக்தி அடுத்த வருஷம் ஜனவரியில ரிலீஸ் ஆக போகுதுன்ற தகவல் வந்திருக்கு. ஸோ இப்படியா இவருடைய லைஃப் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவருடைய மனைவிக்கு இவருடைய ஸ்டைல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் திறமையும் ஈடுபாடும் கடின உழைப்பும் இருந்தால் வெற்றியை அடைந்து விடலாம் அப்படின்றதுக்கு பெரிய உதாரணமே சொல்லலாம். காமெடி கதையம்சம் கொண்ட படங்களாக இருந்தாலும் சரி, ஜனரஞ்சகமான கதைகள் கொண்டதாக இருந்தாலும் சரி, குடும்ப பாங்கான கதைகள், ஆக்ஷன் கதைகள்ன்ட்டு தன்னை ஒவ்வொன்றுக்கும் எல்லா கதைகளுக்கும் பொருத்தி கொள்ளுமாறு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வராரு. சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய மாமா பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணாரு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. பொதுவாகவே சிவகார்த்திகேயன் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு எப்போவுமே தன்னோட குடும்பத்தோட கலந்துக்குவார். அவங்கள எப்பவுமே ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் ரோவில் உட்கார மாதிரி அவங்கள ஆயத்தப்படுத்தி வச்சிருவார். ஸோ இந்நிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி ஆர்த்திக்கு பர்த்டே போயிருக்கு. ஸோ வழக்கம் போல் அவருடைய ஸ்டைலில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவர் எப்படி விஷ் பண்ணியிருக்கிறார்னா, எனது அனைத்திற்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. அதாவது தன்னுடைய மனைவி தான் தனக்கு எல்லாமே அப்படின்றத இதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதனால தான் எனது அனைத்திற்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிவோட அவர் பகிர்ந்துள்ள 2 பேரும் இருக்கக்கூடிய புகைப்படத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. அந்த பிக்சரை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. தன்னுடைய மனைவிக்கு அவர் எந்த அளவுக்கு அழகாக வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. திரைப்பிரபலங்கள்னாலே பொதுவாக கிசுகிசுல மாட்டிக்கிட்டு பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் எந்த கிசுகிசுலையும் மாட்டிக்காம, எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்காம தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறாருன்னு பார்க்கும்போது நமக்குமே ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நாமும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.